வருமானிப்போம். ஆவி நிலை வேண்டும். நான் அதை தான் சொல்றேன். எல்லாருக்கும் வேணும். நீ காசு சம்பாதிக்கலையே ஆவியை சம்பாதி. எனக்கு ஆசை அப்படி நிறைய இருந்து அப்படி எல்லாருக்கும் ஆவி நிலை வரணும். ஆனா ஒரு பையன் அதுல வரலையே. காசுக்கும் பிரச்சனைக்கும் நோய்கள்லாம் வர்றாங்க. உண்மையை தேடி யார் வரா? இது ஒரு பயப்படல. அதான் சொல்றேன். அந்த அந்த நிலை இருந்தா உங்களுக்கு எப்போ உற்சாகமும் தைரியம் வரும், உறுதிப்பாடு வரும்னா உங்கள்ட்ட ஆவி இருக்கணும். ஆவி இருந்தால்தான் அந்த பயம் வராது. பயம் வந்துன்னா ஆவி இருக்கு, அங்கே கண்டுபிடிச்சிடலாம். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பாரதி சொன்னான். சொல்லிட்டு ஒரு வார்த்தை வெட்டிட்டான். தெரிஞ்சு விட்டானோ தெரியாமட்டான். வாடா காலா உன்னை காலால் மிதிப்பேன். அவர் செத்தது கடைசியில யானை மீசிதான் செத்தார். காலால் தான் மிதிக்கப்பட்டார். வாக்கு பிழை. வாக்கு அப்படி செதறிட்டு இவரு மிதிக்கல, அது மீசிச்சு. யானை மிதித்துதான் 3ஆவது நாள் நல்ல இறந்து. ஆனா தெரிகிறது இறப்பு இப்படிதாங்கிறத மாத்தி சொல்ற இல்லையா? அந்த ஆவி உள்ள வரணும். வந்தால்தான் அந்த தைரியம் வரும். ஐயப்ப என்ன பண்ணிட்டாரு? சரி நான் போறேன் கிளம்புறாரு. எல்லாம் பயப்படுறாங்க. எப்படி தப்பி நீ எப்படி போவ? ஆவிதான் உள்ள இருக்குத. அப்படியே இவரு சிவன் வழிபாடு பண்ண முடியும். தனக்குள்ள இருக்கும் ஈசனை அப்படியே நினைச்சிட்டு கண்ணை பொத்தி எனக்கு என்ன வேணும்? புலி வேணும். ஏதோ விளையாட்டு பொம்மை கேட்ட மாதிரி எனக்கு புலி வேணும்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல புலி வந்து வரும். ஏன்னா இத நான் சொல்றேன்னு சொன்னா நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். அழைத்தால் வரும். நான் இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எங்க ஊர்ல ஈத்தாமலி ஜங்ஷன்ல கங்கா மெடிக்கல்ஸ் ஒரு கடை, மெடிக்கல்ஸ் தான். அவன் அவர் கடைக்கு பேருக்கிற பொழுது அவரு நானும் கடையில இருந்து பேசிட்டு இருக்கோம். அவரு ஐயப்பன் படம் எல்லாம் போட்டிருக்கிறார், வச்சிருக்கிறார். இப்ப அவரு இந்த ஞானத்தை அவ்வளவு விரும்புவது இல்லை, பக்தியில தான் ஆகும். எல்லாம் சரி தம்பி, எல்லாம் சரி. சாமி நினைச்சாதான், மனுஷன் நினைச்சு ஒண்ணும் நடக்காது. பக்தியில தான். இப்ப நீங்க எல்லாம் முடியுங்கிறீங்களே, நினைச்சா பண்ணலான்னு கூப்பிடுங்களா ஐயப்பன். நான் ஐயப்பன் பக்தன், ஐயப்பனை வர சொல்லுங்களேன்னு. எனக்கு சிரிப்பு தான் வந்து. வரணும்னா வந்துருவாருங்க, கூப்பிட்டா வருவாருங்க. அவரு சிரிச்சுக்கிட்டே சரி வரட்டும் பாக்கலான்னு நான் கிளம்பி வந்துட்டேன். நைட்டு பாத்தீங்கன்னா அவர் வீட்டு கதவை வந்து புலி தட்டிச்சு. அவர் தூங்கிட்டு இருக்காரு. எழுந்து போய் கதவை திறந்தார், புலி உள்ள பாஞ்சு வந்து. ஆனா அவரை ஒண்ணும் பண்ணல. வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு சுத்திட்டு அப்படியே மாடிக்கு போயிடுச்சு. புலி வந்தது. மறுநாள் பாத்தீங்கன்னா தந்தி பேப்பர்ல, மாலை முரசு பேப்பர்ல எல்லாம் ஒட்டுக்க இந்த நியூஸ் தான். அவர் கடையை சுத்தி வராங்க எல்லாரும், புலி வந்தான். அவரு நம்பவே முடியல. நான் சொன்னனால தான் வந்ததா இல்ல எங்கேயா சர்க்கஸ்ல புலி வந்ததா? அவரு என் நண்பர்கிட்ட சொல்றாரு, அந்த தம்பி வந்து சொல்லிச்சு, ஆனா சொன்னோன்னு புலி வந்துருமா? இந்த புலி எங்க இருந்து வந்தது? திருந்தானா இல்லையா? அவன் ஐயப்பன் போய் புலி வேணும்னா புலி வந்துடுச்சு. பக்கத்திலே புலி. தைரியம். அதான் சொல்றேன், ஞானிக்கு தைரியம் உண்டு. மனிதன் தைரியம் பெற வேண்டும் என்றால் ஞானம் பெற வேண்டும். என்ன பண்ணிட்டாரு? அப்படியே ஜம்ப் பண்ணி புலிக்கு மேலே ஏறி உட்கார்ந்தார். புலிக்கு மேலே வீட்டுக்கு வர. அது ஐயப்பன் இருந்த ஆற்றல் என்ன? ஆவி ஆற்றல். எல்லாம் அந்த ஆவி பெருக்கிறது தான் பெரிய விஷயம். ஊதி பெருக்க வேண்டும். என்ன வேணும்? குருவனுடைய கடாட்சம். நெற்றி பொட்டுல இருக்கக்கூடிய அக்னிய குரு பார்த்து உங்களுக்கு பெருக்குனா இந்த ஆவி பெருக்கும். ஒரு தொடர்பு தான், குரு நினைவு தான். ஆவி நினைவால் வரக்கூடிய, நினைவால் பெருகக்கூடிய. அதுல ஆவியிலே கெட்ட ஆவி, அசுபாவின்னு உண்டு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. உடம்பெல்லாம் அடிச்சு போட்டமா, ஒரே தூக்கமா வருது, பாடி பெயினா இருக்குது,
இதெல்லாம் அந்த ஆவியில எப்படி இருக்குது? அசுத்தம் கலந்து இருக்கும், கெட்ட நினைவுகள் இருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தவறுகளாக இருக்கும், அவங்க பழக்க வழக்கம் தவறா இருக்கும்.